லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பாட்டி, நீங்க எங்கதான் இருக்கீங்களா? என்னடி? தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ so much பாட்டி. ஏண்டி எனக்கெல்லாம் எதுக்குடி தேங்க்ஸ்? ஏன் தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா? நீங்க கொடுத்த ஐடியாவால தான் என்ன பொண்ணு பார்க்க வந்திருந்த பையன் தெரிச்சு ஓடணும். வெறும் தேங்க்ஸ் சொன்னால பத்தாது பாட்டி, அதுக்கு மேலயும் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணுமே பாட்டி. போதும் 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 போதும்டி. ஓகே ஓகே ஓகே. இங்க பாரு, நான் உனக்கு ஐடியா கொடுத்தது பாட்டிங்கிறதுனால மட்டும் கிடையாது. பின்ன உன்ன மாதிரி நானும் ஒரு பொண்ணா பிறந்திருக்கிற காரணத்தினாலதான். என்ன அப்படி பாக்குற? இங்க பாரு, உங்க காலம் மாதிரி கிடையாது தேனு எங்க காலம். அது பெண்களுக்கு ரொம்ப மோசமான காலம். அந்த காலத்துல ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் மேல காதல் வந்தா அது அவ சொல்றதுக்கு எந்த வழியும் கிடையாது. அவங்கிட்ட மட்டும் இல்ல, வேற யார்கிட்டயுமே அதை சொல்ல முடியாது. மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் பூட்டி பூட்டி வச்சு கொன்னு புதைச்சிட வேண்டியதுதான். ஆனா இப்ப அப்படி இல்ல. நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நீயும் உனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், அவ்வளவுதான். பாட்டி, உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லாவே புரியுது. உங்க ஹெல்ப்புக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏய், இத பாரு, மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லாத. இது என்னோட கடமைடி. சரி சரி சரி. நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. வினய் எனக்கு கண்டிப்பா கிடைச்சிருவாரு பாட்டி. இங்க பாரு, அதுக்கு நான் மட்டும் உன் கூட இருந்தா போதாது, நீயும் முயற்சி பண்ணணும். நான் என்ன முயற்சி பண்ணணும்? அசடு அசடு. இத பாரு, வினய் மேல நீ ஆசைப்பட்டா மட்டும் அவன் உனக்கு கிடைச்சிருவானா? அவனும் உன் மேல ஆசைப்பட வேண்டாமா? இங்க பாரு, வினய் மாதிரி பையனெல்லாம் அவளை ஈஸியா கவுத்துற முடியாது. அவன் பணத்துக்கோ சொத்து சொகத்துக்கோ ஆசைப்படுறவன் மாதிரி தெரியல. ரொம்ப தெளிவானவனா இருக்கான். பெருசா ஏதாவது பிளான் பண்ணாதான் முடியும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒண்ணும் இல்ல. முதல்ல வினயோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சாதான் அதுக்கு ஏத்த மாதிரி நாம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியுமே. ரெண்டாவது, வினய் கூட நீ எப்பவுமே அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கணும். சின்ன கேப் கூட விடக்கூடாது. அப்பதான் அவனை சீக்கிரமா மடக்கி கொண்டு வர முடியும். இல்லன்னா ரொம்ப கஷ்டமாயிடும்டி. பார்த்தல அந்த மித்ரா அவனை எப்படியெல்லாம் மயக்கிறான்னு. அதுல பாதியாவது நாம பண்ண வேண்டாமா? ஹே, நான் இல்லடி, நீ. பாட்டி, இந்த விஷயத்துல நீங்க தான் எனக்கு குரு. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேள்வி கேட்காம அப்படியே ஃபாலோ பண்றேன். நீங்க கோடு மட்டும் போடுங்க, அதுல நான் ரோடே போட்டுருவேன். இது போதும் தேனு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வினய் டென்ஷன் ஆகுற அளவுக்கு தேன் அப்படி என்ன சொல்லிருப்பா? அவ சொல்லி முடிச்சதும் வினய் முகத்துல அவ்வளவு கோவம் இருந்துச்சே. தேனோட தனிப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் வினய் கோவப்பட மாட்டாரு. அதுல வினய சம்பந்தப்படுத்தி ஏதோ சொல்லிருக்கா. அதனாலதான் வினய் டென்ஷன் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாம தேனும் மாப்பிள்ள பையனும் தனியா பேசிட்டு வந்ததுல இருந்து மாப்பிள்ளையோட முகமே மாறி போச்சே. அதுக்கு காரணமும் தேனாதான் இருக்கணும். அவ ஏதோ சொல்ல போய்தான் மாப்பிள்ள மனசொடைஞ்சு போயிருப்பாரு. அவரு போகும்போது கூட வினய்க்கு கை கொடுத்துட்டு காதல ஏதோ சொல்லிட்டு போனாரு. அது என்னவா இருக்கும்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. வினய், தேன்மொழி, மாப்பிள்ள, இவங்க 3 பேருக்கு இடையில ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சாதான் வினய் கோவத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன பண்றது? ஒன்னும் புரியலையே.
3:30 ஆயிடுச்சே. எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்து பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரணுமே. மித்ராக்கா, என்ன பண்றீங்க? டைம் ஆச்சுல்ல, எல்லாரும் டீ கேட்பாங்க. சாப்பாடு இல்லனா கூட ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஆனா டீ மட்டும் கரெக்ட் டைமுக்கு கொடுக்கணும். ஆமாக்கா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. எனக்கு கூட அந்த டைம் வந்துச்சுன்னா மைண்ட் டீயை தான் ரொம்ப எதிர்பார்க்கும். பீடி சிகரெட் மாதிரி இப்ப எல்லாருக்கும் டீ ஒரு போதை ஆயிடுச்சு. அதுக்கு அடிமையாயிட்டா அப்புறம் அதுல இருந்து மீள்றது ரொம்ப கஷ்டம். ஆமா ஆமா, ரொம்ப கஷ்டம்தான். அதனால எனக்கு நீங்க டீ போட வேண்டாம், காஃபி போடுங்க. சரி, போட்டு தரேன். முதல்ல எல்லாருக்கும் டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் உனக்கு காஃபி போட்டு தரேன். ஐயோ பரவாயில்லக்கா, நீங்க டீ போடுங்க, நான் எனக்கு காஃபி போட்டுக்கிறேன். ஏய், 2 minutes தான் தேனே, ஏன் அவசரப்படுற? இதுல என்னக்கா அவசரம்? பாருங்க, பால் கொதிச்சிருச்சு பாருங்க. டீ தூள் போடுங்க. அக்கா, எதுக்கு 6 கிளாஸ் எடுத்து வைக்கிறீங்க? நீ தான் காஃபி குடிக்கிறேன்னு சொல்லிட்டியே, அப்ப 6 பேர் தானே? 6? யார் யாரு? காந்திமதி அம்மா, கார்த்திக் சார், நாகு அம்மா, நானு, அப்புறம் வினய், அருண், 6 பேர் இருக்காங்கல்ல. அக்கா, இதுல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. 5 கிளாஸ் மட்டும் வைங்க போதும். ஏன்? இன்னில இருந்து வினயும் காஃபி தான் குடிக்க போறாரு. வினய் காஃபி குடிக்க போறாரா? ஏன்? இப்ப நீங்க தானே சொன்னீங்க டீ கூட ஒரு போதை தானு. அதான் வினய அந்த போதையில இருந்து வெளியே கொண்டு வர போறேன். அது மட்டும் இல்ல, வினய் ரொம்ப பாவம். அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாருல, காஃபி குடிச்சாதான் கொஞ்சமாச்சும் எனர்ஜி கிடைக்கும். அதனால இன்னையில இருந்து எனக்கும் வினய்க்கும் காஃபி. ஓகே? நீங்க மத்தவங்களுக்கு எப்பவும் போல டீ போடுங்க. நான் ஒரு கப் எடுத்துக்கிறேன். என்னடா வினியோட கப்பையும் சிப் பண்ணி பாக்குறேன்னு நினைக்கிறீங்களா? என் கப்பும் சூப்பர்மேன் கப்பும் ஒரே டேஸ்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். செம்ம டேஸ்ட், கொஞ்சம் கூட சேஞ்சே இல்ல. சரி சரி, டைம் ஆகுது. நீங்க இன்னும் டீ ஃபில்டர் பண்ணவே இல்ல பாருங்க. இந்த தேன்மொழிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா. முதல்ல வினய இந்த காஃபி குடிக்க விடாம தடுக்கணும். சூப்பர்மேன், வாங்க எடுத்துக்கோங்க. தேனே, என்ன டீ நீ கொண்டு வந்திருக்க? மித்ராங்க? மித்ராக்கா உங்களுக்கு வெறும் டீ மட்டும் தான் போடுவாங்க. நான் உங்களுக்காக ஸ்பெஷலா வேற ஒண்ணு போட்டுட்டு வந்திருக்கேன். இந்தாங்க எடுத்துக்கோங்க. ஸ்பெஷலாவா? அப்படி என்ன ஸ்பெஷல்? கேள்வி எல்லாம் கேட்காம தயவு செஞ்சு இத கொஞ்சம் எடுத்து குடிங்களேன். தேங்க் யூ. அம்மா, டீ. இப்பதான் லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, டீ குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். உடனே கொண்டு வந்துட்டேன். நான் மனசுல என்ன நினைக்கிறேனோ அதை உடனே செஞ்சிடுறேன். அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. தினமும் 3:30 மணி ஆயிட்டா டீ குடிச்சு பழகிட்டீங்களா? அதான் டைம் ஆனதும் பிரைன் டீ கேட்டு அலாரம் அடிச்சிருது. நீ சொல்றதும் வாஸ்தவம் தாம்மா. எனக்கு டீ மட்டும் இருந்தா போதும், வேற எதுவும் வேண்டாம். இஞ்சி டீயா? டேஸ்ட் அப்படியே நாக்கிலே நிக்குதுமா.
சரிம்மா, நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரேன். சரிம்மா. எவ்வளவு நேரம் தான் குடிக்காம கையிலே வச்சிருப்பீங்க? நீங்க இத குடிக்க போறீங்களா இல்லையா? இல்ல தேனு, நீ வேற ஸ்பெஷலா போட்டு எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றியா? அதான் குடிக்கலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் யோசனையா இருக்கு. சூப்பர்மேன், இதுல எதுவும் தப்பா கலக்கல. பயப்படாம குடிங்க. உங்களுக்கு ஸ்பெஷலா காஃபி தான் போட்டு கொடுத்திருக்கேன். காஃபி? அவர் காஃபி? அப்ப எனக்கு? உங்களுக்கு மித்ராக்கா டீ எடுத்துட்டு வருவாங்க, அத குடிங்க. அது என்னது? டிரைவர் காஃபி, எனக்கு டீ. டிரைவர் செக்யூரிட்டி, 2 பேரும் ஈக்குவல் போஸ்டிங் தான். அவர் காஃபி கொடுத்துட்டு எனக்கு டீ கொடுத்து ஓரவஞ்சனை பண்றதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். சம்மதிக்கலைன்னா போங்க, நீங்க குடிங்க சூப்பர்மேன். போச்சு, தேனை எச்சு பண்ணி கொடுத்தத குடிச்சிட்டாரு போல. அட பாவம் தேனு, செக்யூரிட்டி பாரு, உடம்புல தெம்பே இல்லாம சொங்கி மாதிரி இருக்காரு. இவர் காஃபி குடிச்சாதான் அப்படியே எனர்ஜி ஃபுல்லா வரும். அவரே குடிச்சு போட்டோம். இந்தா. முடியாது சூப்பர்மேன், இது உங்களுக்காக நான் ஸ்பெஷலா பண்ணது. நீங்க தான் குடிக்கணும். வேணும்னா நாளையில இருந்து அவருக்கும் சேர்த்து போட்டு தரேன். இன்னைக்கு நீங்க குடிங்க, சூடு ஆறிடும். சீக்கிரம் குடிங்க. இந்த பொண்ணையே இப்படி டார்ச்சர் பண்ணுது. அவர்தான் வேண்டான்னு சொல்றாருல்ல, விட வேண்டியதானே. சும்மா குடிங்க குடிங்கன்னு. குடிங்க சூப்பர்மேன். டிரைவர் தம்பி, சீக்கிரம் குடிங்க. சரியா? காஃபி தானே, ஏதோ காணாத கண்ட மாதிரி பாக்குற, குடிக்கிறேன். அப்புறம் சீக்கிரம் குடிங்க. இந்நேரத்துக்கு நான் குடிச்சிட்டு காலி கப்பை கொடுத்துட்டு இன்னொரு காப்பி கொடுங்கன்னு கேட்டிருப்பேன். ஐயோ கடவுளே, வினய் அதை குடிக்க கூடாது. நீதான் எப்படியாவது தடுக்கணும். ஐயோ குடிக்காதீங்க வினய். ஐயோ, அவ எச்சல் பண்ணதை குடிக்காதீங்க. இதுக்குதான் நீ என்ன குடிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணியா? நீ குடிச்ச கப்ல நான் குடிக்கணுமா? அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது. சாரி தேனே, பாரு, இந்த காஃபி ஸ்மெல்ல எனக்கு பிடிக்காது. தப்பிச்சிட்டாரு. கடவுளே, எனக்கு சாதாரண டீயே போதும். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என்னாச்சு? இல்ல தேனே, நான் திடீர்னு கிடைக்கிறதுக்கெல்லாம் ஆசைப்படுறேன்ல. எனக்கு நான் எப்பவும் குடிக்கிற டீயே போதும். டக்குன்னுலாம் என்னால மாத்திக்க முடியாது. சூப்பர்மேன், உங்களுக்காக ஆசையா போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்காக இந்த ஒரு தடவை மட்டும் குடிங்களேன் ப்ளீஸ். புரிஞ்சுக்கோ தேனே, ஐம் சாரி. எனக்கு டீ குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்கும். உனக்கு வேணா எனக்கு கொடு. செக்யூரிட்டி, நீங்க காஃபி குடிங்க. டீ தானே? இஞ்சி டீ. வெரி குட். எனக்கு இஞ்சி டீ தான் ரொம்ப பிடிக்கும். செக்யூரிட்டி, இது கொஞ்சம் குடிங்க. தேங்க்ஸ். நானும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நானும் தேங்க்ஸ். நீங்க எதுக்கு மேடம் தேங்க்ஸ் சொல்றீங்க? நான் கொண்டு வந்த டீயை எடுத்துக்கிட்டீங்கல்ல, அதுக்குதான். இஞ்சி டீ சூப்பரா இருக்கியா? இருக்கும். இப்போ உங்க கையிலும் காஃபி, என் கையிலும் காஃபி. நம்ம 2 பேரும் சேர் சொல்லிட்டு குடிக்கலாமா? இந்தாங்க. அப்பா, டிரைவர் தம்பி, நல்ல வேலை, என் யூனிஃபார்ம் தப்பிச்சது. சேஸ் கேட்டதுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல. சேர்ஸ் தானே மாப்பிள்ள. கேர்ஃபுல்லாரு. குடி. அதுக்கு மேல நான் எதுவும் கேட்க மாட்டேன் மாப்பிள்ள. அக்கா, இந்தாங்க. என்ன ஒரு கப்ப கொண்டு வர? இன்னொரு கப் எங்க? அது செக்யூரிட்டிய போய் கேளுங்க. செக்யூரிட்டியா? ஓ, அட ஆமா இல்ல, நீ கொண்டு போன காஃபியை தான் வினய் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அத மறந்துட்டு உன்கிட்ட கேக்குறேன் பாரு. ஆமா, நீ ஆசையா கொண்டு போன காஃபியை ஏன் வினய் வேண்டான்னு சொல்லிட்டாரு? அத வர நீங்க ஏன்க்கா கேட்டு கடுப்பேத்துறீங்க? அவருக்கு காஃபி எல்லாம் பிடிக்காதான், டீ தான் பிடிக்குமா.
ஆ, ஏன் டீ மட்டும் ரொம்ப பிடிக்குமா? ம் அதான் நீங்களே சொன்னீங்களே டீ போத மாதிரின்னு. அவரால அதை டக்குன்னு மாத்திக்க முடியாதான். இப்போ நான் சொன்னது உனக்கு புரியுதா தேனு? அவரை உன் வழிக்கு கொண்டு போகணும்னு ட்ரை பண்ணாத. அது உனக்கு தேவையில்லாத வேலை. அக்கா நீங்க நினைக்கிறது தான்க்கா தப்பு. நான் ஒண்ணு முடிவு பண்ணிட்டேன்னா அதை நான் கண்டிப்பா பண்ணியே தீருவேன். இன்னைக்கு அவர் முரடு பிடிச்சாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல என் வழிக்கு வந்துருவாரு. அப்படி வரலைன்னா நான் வர வைப்பேன். அதையும் நீங்க பார்க்க தான் போறீங்க. சின்ன வயசு போக போக பக்குவப்படுவான்னு பார்த்தா இவ திருந்தவே மாட்டா போல இருக்கு. மித்ரா மித்ரா இதோ வந்துட்டேம்மா. சொல்லுங்கம்மா. என்னம்மா மணி 4 போகுது, பசங்களை கூட்டிட்டு வரதுக்கு ஸ்கூலுக்கு போலையா? இதோ கிளம்பிடுறேம்மா. சரிம்மா சீக்கிரம் போயிட்டு வா. ம். ஏய், மித்ரா பாத்து மித்ரா. இல்ல பரவாயில்லம்மா. மித்ரா ஒரு நிமிஷம் நில்லு. இல்லம்மா ஏதோ ஒண்ணு தடுக்குது. அப்படியே போகாம ஒரு நிமிஷம் உக்காந்துட்டு போ. தேனே தேனே பாட்டி குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சரிங்க பாட்டி. மித்ரா நீ உட்காரு முதல்ல. தேனே இதோ வந்துட்டேன் பாட்டி. என்னங்க? அம்மா அந்த தண்ணியை மித்ராக்கு கொடுமா. ம். என்னங்கக்கா? அக்கா என்னாச்சுக்கா? அட மித்ரா பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர போனா என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ தடுக்கி கால் தவறி கீழே விழ போனா. அதான் ஒரு 2 நிமிஷம் உக்காந்துட்டு போன்னு சொன்னேன். பாட்டி பேசாம பசங்களை நான் போய் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரவா? ஐயோ பாத்துமா, தலையில தட்டிக்கோ. எப்ப பாரு இந்த வேலை பரபரப்பு உனக்கு குறையவே குறையாது. ஒரு 2 நிமிஷம் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகுன்னு சொன்னா இன்னும் உனக்கு அதிகமாக தான் ஆகுது. பாட்டி அதனாலதான் நானும் சொல்றேன், மித்ராக்கா இங்கே ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் போய் பிள்ளைங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரேன். நீ சொல்றது சரிதாம்மா. சரி நீயே போய் பசங்களை கூட்டிட்டு வா. அம்மா இல்லம்மா, எனக்கு சரியாயிடுச்சு, நானே போயிட்டு வந்துடுறேன். ஐயோ மித்ரா நீ இப்போதைக்கு போக வேண்டாம். நீ காலையில இருந்து வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு தானே இருக்க. தேனு வீட்டுல சும்மா தானே இருக்கா, அவளே போயிட்டு வரட்டும். நீ கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடு. தேனு நீ போயிட்டு வாமா. சரிங்க பாட்டி, கிளம்புறேன். பாய்க்கா. வண்டி எடுங்க. என்ன தென்னு நீ வர? மித்ரா எங்க? அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் போய் தான் பசங்களை கூட்டிட்டு வர போறோம். வாங்க வண்டி எடுங்க. வரமாட்டாங்களா? ஏன் மித்ராக்கு என்னாச்சு? அவங்களுக்கு ஒண்ணும் இல்லப்பா, பாட்டி தான் அவங்க வீட்லயே இருக்கட்டும், நீ போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. சீக்கிரம் வண்டி எடுங்க. பாட்டி என்னாச்சு பாட்டி? நீ கீழே இறங்கு. ஏன் பாட்டி? நீ இறங்குன்னு சொல்றேன்ல, இறங்கி வா. தம்பி நீ மட்டும் போய் பிள்ளைங்களை கூட்டிட்டு வா. டைம் ஆயிடுச்சு, கிளம்பு. சரிங்கம்மா. சரிப்பா. அம்மா. பாட்டி என்ன எதுக்கு இப்ப போக வேண்டாம்னு சொன்னீங்க? மித்ராக்கா ஏதாவது சொன்னாங்களா? அவெல்லாம் எதுவுமே சொல்லல. நான் சொன்னேன்னா அதுல 1000 காரணம் இருக்கும். உள்ள போ. இந்த வீட்ல எப்பவுமே நிம்மதியாவே இருக்க முடியாது. ஏமா திடீர்னு வேண்டான்னு சொல்லிட்டீங்க?
தெரியல மித்ரா, என்னவோ என் மனசுக்கு வேண்டான்னு தோணுச்சு. இப்பதானம்மா இவளை வந்து பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. ஜாதகமும் வெளியில கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி நேரத்துல ஒரு வயசு பையன் கூட வெளியில போறத பார்த்தா நல்லதா படலம்மா எனக்கு. என்னவோ என் மனசுக்கும் சரியா படல. என்ன மித்ரா, நான் சொல்றது சரிதானே? ஆ, ஆ, சரிதாம்மா. தேனி இன்னும் விளையாட்டு பொண்ணாவே இருக்கிறா மித்ரா. நாம எதுக்கு சொல்றோம், ஏன் சொல்றோம்னு எதுவுமே அவளுக்கு புரிய மாட்டேங்குது. நீ அவளை பார்த்து கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லுமா. ம் ம், சரிம்மா, நான் பேசுறேன். ம் சரி. தேனியே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா?